அடுத்ததா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு ஒரு உருட்டு. ஆமா, திமுக கட்டாயம் தீய சக்தி தான். திமுகவை ஒழித்தே தீர வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. திமுகவை தீய சக்தி என்று சொல்லக்கூடிய நீங்கள் எந்த வகையில் தூய சக்தி அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கணும். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புலிப்பட விவகாரத்துல 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக சொல்லி 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் போட்டது. வெளிநாட்டிலிருந்து கார் இறக்குமதி செய்ததுல இறக்குமதி வரி கட்டலை அப்படின்ட்டு உங்க மேல ஃபைன் போட்டாங்க. இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஊழலை செஞ்சுட்டு வந்த நீங்க தூய சக்தின்னு எப்படி நீங்க உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 பேரை துள்ள துடிக்க கொன்னுட்டு வந்திருக்கீங்க. இதற்கு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க அப்படின்ட்டு வெக்கமானம் இல்லாம இன்னமும் சொல்லிட்டு தெரியுறீங்க. இப்படி 40 பேரை கொன்னுட்டு வரி ஏய்ப்பு செய்துட்டு வந்த நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? நீங்க தூய சக்தினா சொல்லிக்கீங்க, எந்த சக்தினா சொல்லிக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ற தற்குறிங்க தான் உங்களை தூய சக்தியை ஏத்துக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நீங்க தூய சக்தி இல்லை, தீய சக்திக்கும் விட மோசமான சக்தி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது டிவிகே தான். டிவிகேனுடைய தலைமை தற்குறி விஜய் அவர்கள் தான். அடுத்த கட்டமா என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டு அரசியலை அடித்து நொறுக்குவோம் அப்படின்ட்டு சொல்றீங்க. தமிழ்நாட்டு அரசியலை நீங்க அடித்து நொறுக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு உங்களுக்கு ஷேர் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இருக்கைகள், நாற்காலிகள், அந்த நாற்காலிகளை நல்லா அடிச்சு நொறுக்குறீங்க. பாவம், உங்களுக்கு நாற்காலி கொடுத்தவெல்லாம் கதறான். அடுத்த கூட்டம் நடந்தா உங்களுக்கு நாற்காலி கொடுக்கலாமா வேணாமா? நீங்க அடித்து நொறுக்கிறது அரசியல் இல்ல, நாற்காலிகளை, தடுப்பு வேலிகளை, இதையெல்லாம் அடித்து நொறுக்கிற நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அடித்து நொறுக்க போறீங்களா?